Good morning to all. Welcome to Blue Stars online class. This is account section. Dear students, now we are going to see the exercise number 8. This is a question for you. Can you see this question? Raju does not keep proper book of accounts. Following details are taken from his record. Particulars are there and there are two years are given. One is 1/1/2018, another one is 31/12/2018. Here there is 2 years. You know that this is the opening year and this is closing year. Okay, that is opening and closing. We have to take this. Okay, first of all you have to identify whether it is asset or liability. First நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு இருக்க விஷயத்தை ஒவ்வொன்றும் அசட்டா இல்லை லைபிலிட்டியான்னு நம்ம கண்டுபிடிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ் அட் பேங்க் அப்படிங்கிறது இஸ் அ அசட், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் அசட், டெட்டர்ஸ் அசட், syndicators liability, bank loan liability, payables bills payable liability, plant and machinery asset. Okay, next we are going to do the sum. Before that we are going to prepare statement of affairs to know the capital. In previous problem we find the opening capital as well as closing capital. Okay, now also we are going to prepare these capitals. Okay, here listen, from this date, that is 1/1/2018 is there. 1/1/2018, by with the help of this information we are going to prepare opening capital, and with the help of this information we are going to prepare closing capital. Okay, after that we are going to make adjustment here, that is there is adjustment here, we are going to make these adjustments. Before that, this is a question. We have to listen here. Prepare statement of profit or loss with the above information. This is a question for you. இல்லையா, இங்கே என்ன சொல்லியிருக்கு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ஓப்பனிங் கேபிட்டல் கண்டிப்பாக வேணும், அதே மாதிரி க்ளோசிங் கேபிட்டல் கண்டிப்பாக வேணும். ஓகேவா, இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுக்கல, க்ளோசிங் கேபிட்டலும் கொடுக்கல. அதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, அசட்டோடதும் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் அடிஷ்னல் கேபிட்டல், ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை வச்சு கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். இதை வச்சு நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம், அதே மாதிரி இந்த டேட்டை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கண்டுபிடிப்போம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், ஓப்பனிங் கேபிட்டலும் கிடச்சிரும், க்ளோசிங் கேபிட்டலும் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், 3 ஸ்டெப் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் 1/1/2018. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் 31/12/2018. ஓகே, தேர்ட் we are going to prepare statement of profit or loss. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோங்க, 3 ஸ்டெப்பாக போட போகிறோம். ஓகேவா, போடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம போட போகுது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் 1/1/2018. ஓகே, ஹெட்டிங்ஸ்லாம் போட்டுக்கலாம் பாருங்கள். Statement of affairs as on 1/1/2018. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் நமக்கு என்ன கிடைக்கும், ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்க போகுது. ஓகே, இங்கே லைபிலிட்டிஸ், இங்கே அசட்ஸ், இங்கே ருபீஸ். ஓகேவா, சரி இப்போ நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு லைபிலிட்டிஸ்லாம் எடுங்க, என்னென்ன லைபிலிட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். கொஸ்டினில் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம். syndicators இருக்காங்க, பேங்க் லோன், பில்ஸ் பேபிள். ஓகே, இது 3 எழுதலாம். பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அமௌண்ட் பார்த்து போடுங்க. 2 அமௌண்ட் இருக்கும். ஃபஸ்ட் அமௌண்ட் மட்டும் எடுங்க, 1,30,000 எடுத்துக்கோங்க. செகண்டு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா 60,000 இருக்குது. ஓகேவா, தேர்டு
பில்ஸு பேயபிள், பில்ஸ் பேயபிள் அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,000 இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ அசட் சைடில் பாருங்கள், கேஷ் அட் பேங்க், கேஷ் அட் பேங்க், நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ், நெக்ஸ்ட்டு டெட்டர்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஓகேவா? இப்போது கேஷ் அட் பேங்க் பார்த்தீங்கன்னா 80,000 இருக்குது. இங்கே பாருங்கள், நான் எழுதியிருக்கேன். யூ கேன் சி 80,000. ஸ்டாக் ஆஃப் குட்ஸு 1,80,000, டெட்டர்ஸ் 90,000 அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,70,000. ஓகேவா? இங்கே நம்ம எல்லாமே போட்டுட்டோம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்ம டோட்டல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அசட் சைட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 0 0 இங்கே வரும் 6 2 மிச்சம் 5. ஓகேவா? 5,20,000 வரும். நம்ம இங்கேயும் போடும்போது நம்ம என்ன போடுவோம், 5,20,000 தான் போடுவோம் இங்கேயும். ஓகேவா? இப்போது நீங்கள் போடுறதுக்கப்புறம் இந்த பேலன்ஸு பாருங்கள், 1,30,000 இருக்குது, 60,000, 80,000 இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 2,70,000 கிடைக்குது. ஓகேவா? ஸோ நம்ம 2,70,000 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே போடுறேன். தட் இஸ் இது வந்து இதாக தான் நீங்கள் போடணும், நோட்டில் இங்கே காட்டக்கூடாது. ஓகேவா? சரி, 5,20,000 உங்களுக்கு இருந்ததா? இப்போது 2,70,000 போயிடுச்சு. போக மிச்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2,50,000 உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? இந்த 2,50,000 நம்ம இங்கே போடுவோம். ரைட்? 2,50,000 இது என்னென்னு போடுவோம், கேபிட்டல். இது என்னென்னு சொல்லுவோம், கேபிட்டல் அட் பிகினிங். ஓகேவா? கேபிட்டல் அட் பிகினிங். ஓகே? இல்லைனா என்னென்னு சொல்லலாம், ஓப்பனிங் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் போடுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி போட போகிறோம். பட் என்னென்னு போடுவோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31 டேட் போட்டிருக்காங்க போங்க, 31/12/2018. ஓகே? நெக்ஸ்ட் நம்ம போட போகிறோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு போகிறது ஸ்டேட்மெண்ட் ஆஃப், இங்கே பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31/12/2018. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் போடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதே தான் இருக்கும். பட் இந்த நம்ம போட்டோம் இல்லையா, இது எல்லாமே இது ஐட்டமாக தான் இருக்கும். இதை பார்த்து நம்ம போட்டலாம், அமௌண்ட்டு மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நம்ம என்னென்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். ஸோ நம்ம எதை போகிறது, சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். இங்கே அதே மாதிரி தான் லைபிலிட்டிஸ் rupees, assets rupees. ஓகேவா? இங்கே பாருங்கள், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் ஃபஸ்ட்டு எதை போகிறோம். நெக்ஸ்ட்டு பேங்க் லோன். நெக்ஸ்ட் எது என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேயபிள். ஓகேவா? இதோட அமௌண்ட் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்டாக ஒரு அமௌண்ட் எடுத்தோம் இல்லையா, அந்த டேட்டில் போட்டிருக்கு பாருங்கள், அந்த அமௌண்ட் தான் நீங்கள் எடுக்கணும். அதை விட்டுட்டு வேறு அமௌண்ட் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகே? அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் புக்கில் இருக்குது பாருங்கள், இங்கே செகண்டாக இருக்குது பாருங்கள், 31/12/2018 இருக்கா, இதை தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஓகேவா? 31/12/2018 இந்த அமௌண்ட்டு, தட் இஸ் 19,000, 1,40,000 இதை. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அப்படிங்கிறது 1,95,000 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1,95,000 போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன் அப்படிங்கிறது
60,000 இருக்குங்க, அதை போடுங்க. பில்ஸ் பேபிள் 45,000 இருக்குது. ஸோ நம்ம மூணுமே போட்டோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அசட் சைடில் நமக்கு இருக்குது கேஷ் அட் பேங்க், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், அதுக்கப்புறம் டெட்டர்ஸ், அப்புறம் பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஓகேவா, இந்த அமௌண்ட் எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் க்ளோசிங் டேட்டில் இருக்க அமௌண்ட், தட் இஸ் இங்கே பாருங்கள், இதுதான் க்ளோசிங் டேட்டு. இந்த க்ளோசிங் டேட்டில் இருக்கிறத நம்ம எழுத போகிறோம் இங்கே. ஓகேவா, இதில் இருக்கிறத நம்ம எழுத போகிறோம். பார்த்தீங்கன்னா கேஷ் அட் பேங்க் அப்படிங்கிறது யூ ஹாவ் 90,000 இருக்குது. நம்ம 90,000 போட்டோம். ரெண்டாவது ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது 1,40,000 இருக்குது, அதுவும் போட்டிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் டெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 lakhs இருக்குது. டேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 2 lakhs இருக்குது, அதுவும் போட்டாச்சு. பிளான்ட் அண்ட் மிஷினரி பார்த்திங்கன்னா 1,70,000. ஸோ நம்ம அதையும் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோட்டல் பண்ண போகிறோம். அசட் சைடு தான் ஃபஸ்ட்டு டோட்டல் பண்ண எப்பயுமே, நெக்ஸ்ட் தான் நம்ம ரைட் சைட் பண்ணணும். ஸோ அசட் சைட்லாம் டோட்டல் பண்ணும்போது 90 lakhs, 1,40,000, 2 lakhs, 1,70,000 இது எல்லாமே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 lakhs வருது. ஓகேவா, ஸோ நம்ம அந்த 6 lakhs-ஐ இங்கே போடுறோம். இதே 6 lakhs-ஐயும் நம்ம இங்கே போடுறோம். மொத்தமா இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 1,95,000, 60,000, 45,000 இதெல்லாமே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன அமௌண்ட் வரும்னு கால்குலேட் பண்ணுங்கள். ஓகேவா, கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது பாருங்கள், 3 lakhs வரும். ஓகே, இப்போ 95 ப்ளஸ் வந்து 40, தட் இஸ் 3 lakhs. ஓகே, 3 lakhs வருதா? அந்த 3 lakhs போயிடுச்சு அப்படின்னா 6 lakhs 3 lakhs போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 3 lakhs. ஸோ அந்த 3 lakhs நம்ம இங்கே காமிச்சிடும். இது என்னென்னு போடுவோம், கேபிட்டல் அப்படின்னு எழுதுவோம். என்ன எழுதுவோம், கேபிட்டல் அப்படின்னு. கேபிட்டல் எழுதும்போது இது என்ன இருக்கும், எண்ட் இல்லைன்னா க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு காட்டலாம். ஓகேவா, இதை நான் கண்டுபிடிச்சது க்ளோசிங் கேபிட்டல். இப்போ உங்களுக்கு தெரியும் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு, க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களுக்கு போட தெரியும் இல்லையா, நான் சொல்லி கொடுத்துருக்கோம். 2-3 சம் போட்டோம் இல்லையா, மிஸ்ஸிங் ஃபிகர் ஃபார்மேட் போட்டோம் இல்லையா, அதே ஃபார்மேட் தான் நம்ம எழுத போகிறோம். எந்த டிஃப்ரென்ஸுமே அது இல்லை, நம்ம எழுத போகிறது அதுதான். ஓகேவா, இப்போ போடலாமா, ஃபார்மேட் வரைஞ்சிக்கங்க. இது கீழே கூட போடலாம், நான் பாருங்கள் இது கீழே போட போகிறேன். ஓகேவா, எனக்கு ஸ்பேஸ் இங்கே இருக்குது, இந்த ஸ்பேஸ் ஐ கேன் யூஸ் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா, இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இதுக்கு ஒரு ஹெட்டிங் எழுதிக்கிங்க ஸ்டேட். இப்போ நம்ம பார்க்க போகுது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் த இயர். ஓகே, இதை பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31/12/2018 கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மேட் நான் எழுதியிருக்கேன். இந்த ஃபார்மேட் பாருங்கள், க்ளோசிங் கேபிட்டல் 3 lakhs இருக்குது. ஆட் ட்ராயிங்ஸ் போடுறோம், அதாவது ஒரு மாதத்துக்கு 2,500 ரூபாய், அப்போ 12 மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 வருது. ஓகே, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3,30,000 இருக்குது. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இங்கே அடிஷ்னல் கேபிட்டல் என்ன இருக்குன்னு பாருங்கள், உங்கள் புக்கில் ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். அந்த புக் கொஸ்டின் பாருங்கள், அதில் வந்து அடிஷ்னல் கேபிட்டல் இருக்கும். இப்போ அடிஷ்னல் கேபிட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பாருங்கள், உங்களுக்கு வந்து 50,000 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறோம், இந்த 50,000 நம்ம லெஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, லெஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்குது. அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறது 2,80,000 கிடச்சிது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பனிங் கேபிட்டல் அப்படிங்கிறது நம்ம இங்கே மைனஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல் அப்படிங்கிறது 2,50,000. 2,50,000 மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 30,000. ஸோ இங்கே பாருங்கள், இந்த 80,000 தட் இஸ் 2,80,000 இருக்குது. 2,80,000 2,50,000 போயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது 30,000 அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் அ ப்ராஃபிட். ஓகே, நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறது என்ன இருக்குது, நம்ம லாஸ் போடணும் அவசியம் கிடையாது. நம்ம என்னென்னு போட போகிறோம், ப்ராஃபிட் அப்படின்னு இதில் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா, நம்ம என்ன எழுத போகிறோம், ப்ராஃபிட் அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ இது வந்து இந்த 3rd ஸ்டெப். ஸோ இந்த சம்மில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம், ஓப்பனிங் கேப் கண்டுபிடிக்கிறோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், க்ளோசிங் கேப் கண்டுபிடிக்கிறோம். 3rd ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம், நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இந்த மாதிரி போகிறது தான் இந்த சம். ஓகேவா, ஷால் வி மூவ் டு 9th சம்.